Hi friends, welcome to my channel Study with JK. I will never leave you nor forsake you. நம்ம இன்னைக்கு ஹீட்டோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ஹீட்டை பற்றி தான். ஓகேயா? ஹீட் இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ எல்லா சப்ஸ்டன்ஸை நம்ம எடுத்துக்கிட்டாலும் அது எதனால் செய்திருப்பாங்க அப்படின்னா மாலிக்யூல்ஸ்னால செய்திருப்பாங்க. ஓகேயா? இப்போ ஒரு மாலிக்யூல்ஸ் இருக்குது. அந்த மாலிக்யூல்ஸ் இப்போ நம்ம ஒரு மெட்டல் பிளேட் எடுத்துப்போம். ஒரு மெட்டல் பிளேட் எடுத்துட்டோன்னா அதில் இருக்க அது எல்லாமே ஃபுல்லாக ஆட்டமாக செய்திருக்கும். ஸோ நிறைய ஆட்டத்தை தான் என்ன சொல்லுவோம்னா மாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாலிக்யூல்ஸ்க்குள்ளே என்ன நடக்கும்னா ஒரு கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னா அந்த மாலிக்யூல்ஸ் எப்போவுமே ஒரு மோஷனில் இருக்கும். அதனால அதுக்கு அந்த மாலிக்யூல்ஸுக்கு கைனட்டிக் எனர்ஜி அதுக்கு இருக்கும். கைனட்டிக் எனர்ஜினா வேறு ஒன்றுமே இல்லை. ஏதாவது ஒரு பொருள் மூமெண்ட்டில் இருந்ததுன்னா அது என்ன சொல்லுவோம்? கைனட்டிக் எனர்ஜின்னு சொல்லுவோம். அட் த சேம் டைம் இப்போ நிறைய மாலிக்யூல்ஸ் இருக்குது. அந்த மாலிக்யூல்ஸ் ஒவ்வொன்றும் அட்ராக்ட் பண்ண பார்க்கும். 2 மாலிக்யூல் இருக்குன்னா அது 2 சேர பார்க்கும். சரியா? அப்படி பார்த்துன்னா அது என்ன மாறினா ஒரு பொட்டான்ஷியல் எனர்ஜினா இப்போ சேர்ந்தாச்சு அப்படின்னா ரெஸ்ட் ஆயிரும். அப்போ அது அங்கே என்ன இருக்குது? ஒரு பொட்டான்ஷியல் எனர்ஜி நத்திங் பட் ரெஸ்ட் ஸ்டேட். ஓகேயா? அப்போ இப்போ ஒரு சாலிடில் போத் கைனட்டிக் எனர்ஜி அண்ட் பொட்டான்ஷியல் எனர்ஜி அப்படி நடந்துன்னா அந்த ரெண்டோட சம்ம தான் என்ன சொல்லுவோம்னா இன்டர்னல் எனர்ஜி. அப்படின்னா அந்த ஒரு மெட்டலுக்கு உள்ளே நடக்கிற ஒரு இன்டர்னல் உள்ளே நடக்கிற ஒரு எனர்ஜியை தான் என்ன சொல்லுவோம்? சம் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி அஸ் வெல் அஸ் பொட்டான்ஷியல் எனர்ஜி. இந்த இன்டர்னல் எனர்ஜி நமக்கு வெளியே கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா ஹீட் எனர்ஜியாக கிடைக்கும். இப்போ ஒரு பொருளை இதே மாதிரி ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் அங்கங்கே கொலாய்ட் ஆகி ஓடி இப்படியெல்லாம் நடக்கும்போது நமக்கு வெளியில் எப்படி கிடைக்கும்னா ஒரு ஹீட் எனர்ஜியாக கிடைக்கும். இது நமக்கு ஒரு ஹீட் எனர்ஜியாக கிடைக்கும். சரியா? எந்த ஒரு பொருள்லையுமே எப்போவுமே இப்போ நம்ம ஒரு பொருள் வச்சுருக்கோம். அந்த எந்த ஒரு பொருள்லையுமே இப்போ ஹீட்டாக தான் இருக்குது ஒரு பொருள். இப்போ நம்ம டீ தான் போட்டு வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. இப்போ டீ போட்டு வச்சதும் அது எப்படி இருக்கும்? ஹீட்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு அது பார்த்தா அது எப்படி மாறிடும்? அது ஹீட்டு கம்மியாகி கூலாக ஆரம்பிச்சிடும். பாயிண்டா? அதே இது வேறு ஏதோ ஒரு கோல்டான ஒரு பொருள் இருக்குது. அதை நீங்கள் வெயிலில் கொண்டு வைக்கிறீங்க, ஒரு சன்லைட்டில் கொண்டு வைக்கிறீங்க. அது நீங்கள் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு போய் அந்த கோல்டான பொருளை நீங்கள் தொட்டு பார்த்தா எப்படி உங்களுக்கு இருக்கும்? ஹீட்டாக இருக்குமா? அதான் என்ன சொல்கிறாங்கன்னா எந்த ஒரு எனர்ஜியுமே அந்த பொருளை நிலையாக இருக்காது. அது என்ன செய்யும்? மாறிட்டே இருக்கும். ஓகேயா? ஓகே, இப்போ நம்ம எஃபெக்ட் ஆஃப் ஹீட்டை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஹீட் இப்போ ஒரு பொருளை ஹீட் வந்துன்னா அங்கே என்னெல்லாம் நடக்கும்? ஒரு பொருளை நம்ம ஹீட் வச்சுருக்கோம் அப்படின்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல என்ன நடக்கும்னா எக்ஸ்பான்ஷன் விரிவடைதல். ஒரு பொருள் விரிவடையும். எக்ஸாம்பிள் இங்கே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ரயில்வே ட்ராக். ஓகேயா? ரயில்வே ட்ராக் இப்படி இருக்குது. இதில் இங்கே பாருங்கள், இதில் ஒரு கேப் தெரியுதா? இந்த கேப் எதனாலன்னா இதுக்குள்ளேயும் ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த மாலிகுல்ஸ் ஆட்டம்ஸ் எல்லாம் என்ன செய்யும்? ஹீட் ஆகும்போது அப்படின்னா அதுக்கு எனர்ஜி கிடைக்கும்போது அது என்ன செய்யும்னா வைப்ரேட் ஆகி அது எக்ஸ்பேண்ட் ஆகும். வைப்ரேட் ஆகி அந்த 2 மாலிகுல்ஸ்க்கு இடையில ஒரு பெரிய ஃபோர்ஸ் உருவாகி அது என்ன செய்யும்? விரிவடையும். 2 மாலிகுல்ஸ்க்கு இடையில கேப் என்ன செய்யும்? அதிகமாகும். அப்போ அதிகமாகும்போது தான் இங்கே என்ன விழும்? கேப் விழும். மோஸ்ட்டாக இது சம்மர் டைமில் இந்த ரயில்வே ட்ராக்ல இப்படி கேப் விழும். ஓகேயா? இந்த எக்ஸ்பான்ஷன் அதிகமாக எதில் நடக்கும்னா லிக்யூடில் தேன் இன் சாலிட், மேக்ஸிமம் இன் கேஸஸ். அப்போ அதிகமாக எக்ஸ்பான்ஷன் எதில் தான் நடக்கும்னா கேஸஸில் நடக்கும், அதுக்கப்புறம் லிக்விடில் நடக்கும், அதுக்கப்புறம் தான் சாலிடில் நடக்கும். ஓகேயா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா சேஞ்ச் இன் ஸ்டேட். ஒரு பொருளோட தன்மையே மாறிடும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஐஸ் க்யூப் எடுத்து நீங்கள் ரெஃப்ரிஜரேட்டர்லேருந்து இது வெளியே வைக்கிறீங்க. அந்த வெளியே வச்சது அது எப்படி உங்களுக்கு மாறிடும்? கொஞ்ச நேரம் கழிஞ்சது என்ன மாறும்? அது வாட்டராக மாறும். அதே வாட்டரை நீங்கள் ஹீட் பண்ணுறீங்க. ஹீட் பண்ண என்ன மாறும்? வேப்பராக மாறும். கரெக்டாக? அப்போ அதில் சேஞ்ச் இன் ஸ்டேட் மாறுதுல. ஐஸ் க்யூபாக இருந்தது வாட்டராக மாறி இருக்கு. வாட்டராக இருந்தது திரும்ப எப்படி மாறி இருக்கு? வேப்பராக மாறி இருக்கு. இதே வேப்பரை நீங்கள் கூல் பண்ணிங்கன்னா திரும்ப இதே மாதிரி ரிவர்ஸ் ப்ராசஸ். வேப்பர் வாட்டராக மாறும், வாட்டர் ஐஸ் க்யூபாக மாறும். அதான் என்ன சொல்கிறாங்க? இப்போ ஒரு பொருளை நீ ஹீட் பண்ணேன்னா அது என்ன மாறும்? சேஞ்ச் இன் ஸ்டேட்டாக மாறும். அதுக்கு ஸ்டேட் மாறிடும். தென் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். இப்போ ஒரு பொருளை நீ ஹீட் பண்ணும்போது அந்த பொருளில் இருக்க ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸோட டெம்பரேச்சர் என்ன செய்யும்னா அதிகமாகும். டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். அதில் உள்ள இருக்க மாலிகுல்ஸ் எல்லாம் அதிகமாக ஓட ஆரம்பிக்கும்.
தட் இஸ் கைனடிக் எனர்ஜி என்ன செய்யும், அதிகமாகும். இப்போ அதே பொருளை நீங்கள் கூல் பண்ணிங்கன்னா என்ன செய்யும், அதுக்கு கூல் பண்ணுறீங்கன்னா நத்திங் பட் ஹீட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க. ஹீட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு மாலிகூல்ஸோட எனர்ஜி வந்து கம்மியாகும். அது வந்து அப்படியே தான் இருக்கும். என்ன செய்யும், டெம்பரேச்சர் ஃபால் ஆயிரும், திரும்ப என்ன செய்யும், கூலாக மாறிடும். டெம்பரேச்சர் அதிகமாகாமல் கூலாக மாறிடும். ஓகேயா, அதான் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். தென் கெமிக்கல் சேஞ்ச். இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, வீட்டில் நம்ம குக்கிங் பண்ணுவோம்ல, குக்கிங் பண்ணுற சொல்லலாம். எப்படின்னா இப்போ நம்ம குக் பண்ணுறோம் வீட்டில், நமக்கு ஒரு காய்கறி சாம்பார் தான் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் வைக்கிறோம். வைக்கும்போது ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணுறோம். சரியா, ஸ்டவ் ஆன் பண்ணால் என்ன வரும், அங்கேருந்து ஃபயர் வரும். அந்த ஃபயர்னால் நம்ம வைக்கிற அந்த கடாய் வந்து என்ன செய்யும், ஹீட் ஆகும், சூடாகும். தென் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு வாட்டர் ஊற்றுறோம். வாட்டர் ஊற்றின பிறகு அந்த வாட்டர் ஹீட் ஆகி அந்த வாட்டர்னால் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் என்ன மாறிடும்னா நல்லா ஹீட் ஆகி என்ன செய்கிறோம், நல்லா வெந்து நமக்கு வந்து சூப்பரான ஒரு சாம்பாராக கிடைக்கும். இதுதான் என்னது, கெமிக்கல் சேஞ்ச். ஒரு ஹீட்டு, நம்ம ஒரு பொருளை நீங்கள் ஹீட்டு கொடுத்தேன்னா அதில் இருக்க பொருளோட கெமிக்கல் தன்மையே மாறிடும். அதோட கெமிக்கல் இப்போ நம்ம அது வந்து உண்மையிலே ஒரு பச்சை காய்கறி, பச்சையாக இருந்த காய்கறிகள் நம்ம வந்து அதை வாட்டரில் போட்டு ஹீட் வச்சதும் என்ன மாறிட்டு அதோட தன்மையே என்ன செய்யுதுன்னு மாறிட்டு, அதான் என்னது கெமிக்கல் சேஞ்ச். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் இது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். நான் இப்போ தான் ஒன்று சொன்னேன். இப்போ நம்ம டீ போட்டு வச்சுருக்கோம். டீ போட்டு வச்சு கொஞ்ச நாள், இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறோம். இப்போ டீ வந்து எப்படி இருக்குது, ஹாட்டாக இருக்குது, ரைட்டா? டீ எப்படி இருக்குது, ஹாட்டாக இருக்குது. ஆனால் நம்ம வெளியே இருக்க சரௌண்டிங் எப்படி இருக்குது, கொஞ்சம் கூலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கூலாக தான் இருக்கும். நம்ம டீயை விட வெளியே இருக்க சரௌண்டிங் எப்போவுமே கூலாக தான் இருக்கும். கூலாக இருக்கிறனால இந்த வெளியே இருக்க நம்ம ஹீட்டு, இந்த டீயில் இருக்க ஹீட் என்ன செய்யும், இந்த வெளியில் இருக்க அட்மாஸ்ஃபியரோட கலந்து அங்கே இருக்க கூல் வந்து நம்ம இந்த வாட்டர் இந்த டீ கூட வந்து சேர்ந்துடும். ஸோ இதை நான் மாறிடும், கூலாக மாறிடும். அதே நீங்கள் ஐஸ்கிரீம் எடுத்துக்கோங்க. ஐஸ்கிரீம் எப்படி இருக்கும், ரொம்ப கூலாக இருக்கும், ரைட்டா? ரொம்ப கூலாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஐஸ்கிரீமையும் நம்மளை சுற்றி இருக்க சரௌண்டிங்கையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தா நம்ம சுற்றி இருக்க சரௌண்டிங் தான் என்னது, இந்த ஐஸ்கிரீமை விட ஹாட்டாக இருக்கும். ஓகேயா? அப்போ என்ன செய்யும், வெளியில் இருக்க ஹீட்டு வந்து என்ன செய்யும், இந்த ஐஸ்கிரீமில் வந்து ஐஸ்கிரீம் உருகிரும். தென் ஐஸ்கிரீமில் இருக்க கூலை என்ன செய்யும், வெளியில் போய் அந்த ஆனால் நமக்கு ஐஸ்கிரீம் வந்து சின்ன குவான்டிட்டியாக இருக்கிறனால நமக்கு தெரியலை. சரியா? இப்படி இது வந்து நடக்கும். இதானது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட். இங்கே எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு டாக். இப்போ நமக்கு தெரியும் டாக் வந்து இப்போ நமக்கு தெரியும். இங்கே பாருங்கள், டாக் வந்து நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, யாருக்கா வீட்டில் டாக் இருக்குதுன்னா பார்த்துக்கோங்க. அதோட டங்கு எப்போவுமே அது வெளியில் போட்டிருக்கும். ஓகேயா? அந்த டங்கில் எப்போவுமே என்ன இருக்கும், சலவரி இருக்கும். ஓகேயா? இந்த சலவரி வந்து இது எப்போவுமே இதில் இருக்கிறனால இதுக்கு வெளியில் இருக்க சரௌண்டிங், வெளியில் இருக்க அட்மாஸ்ஃபியர் என்ன செய்யும்னா, இந்த சலவரிங்கிற தண்ணியாக இருக்கும், அதை வந்து என்ன மாறிடும், வேப்பராக மாற்றிடும். வேப்பராக மாற்றுறனால இது எதனால் அப்படி வெளியே போடுதுன்னா, அதுக்கு உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஓகே, அந்த உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்குது. இப்போ நம்ம அது வெளியில் போடும்போது அந்த வாட்டர் வந்து வேப்பராகி அதுக்கு உடம்பை அது கூல் பண்ணிடுமா. ஓகே, அது உடம்பை அது கூல் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேயா? சரி, நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் பார்த்தோம்னா, கொஞ்சம் ஹீட்டோட இன்ட்ரொடக்ஷன் கொஞ்சம் பார்த்தோம். தென் எஃபெக்ட் ஆஃப் ஹீட் பார்த்தோம், எக்ஸ்பான்ஷன், சேஞ்ச் இன் ஸ்டேட், சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், கெமிக்கல் சேஞ்ச், தென் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட். எப்படி வந்து ஒரு ஹீட்டு வந்து ஒரு கோல்ட்லேருந்து ஹாட்டாகவும் ஹாட்லேருந்து கோல்டுக்கும் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டடி வித் ஜேகே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.